ஏ மச்சான் எப்படிடா இருக்க? ஆளே மாறிட்ட. கூலிங் கிளாஸ் ஹேர் ஸ்டைல்னு வேற லெவல்ல இருக்கேடா. இப்படியே நைஸா பேச்ச போட்டு நம்ம கிட்ட நல்லவனாக பாக்குறான். பேசவே கூடாது நம்ம. ஏ மச்சான் ஒண்ணுதான்டா. இத்தனை வருஷம் கழிச்சு மீட் பண்ணியிருக்கோம், என்ன மூஞ்சி கொடுத்து கூட பேச மாட்டேங்கிற? பார்த்தா தெரியலையா? கார் ஓட்டிட்டு இருக்கேன். கார் ஓட்டிட்டு இருக்கும்போது எப்படி உன் மூஞ்சிய பார்த்து பேச முடியும்? சாரிடா நீ கார் விட்டு. சரி ஏன்டா இவ்வளோ கோவமா இருக்க? டே உன்னதான்டா. கார் தானடா ஓட்டுற, வாய் சும்மா தானடா இருக்கு, வாய் வச்சு ஏதாவது பேசுடா. நான் கார் ஓட்டும் போது யாருக்கிட்டையும் பேச மாட்டேன். என்னமோ போ. சின்ன வயசுல எப்போ பார்த்தாலும் லொடலொடன்னு பேசிட்டே இருப்ப, இப்ப என்னடானா ரொம்ப அமைதியா இருக்க. யார் இவன் தெரியலையே. இவன் தொல்லைதான் தாங்க முடியலன்னு பார்த்தா அந்த பொண்ணு வேற நம்மள கூப்பிடுது. ஆமா பூமாரி, இவன் தான் அரவிந்த். இவனை பத்தி நான் நிறைய உன்கிட்ட சொல்லியிருக்கேன்ல, பாரு எப்படி இருக்கான்னு. சின்ன வயசுல பயங்கரமா காமெடி பண்ணுவான் தெரியுமா? நிறைய பேர் இருந்தாலும் இவன் ஒருத்த மட்டும் போதும், எல்லாரையும் சிரிக்க வைப்பான். அவ்வளோ ஜாலியா அவ்வளோ ஃபன்னா இருக்கும். இப்பதானே பாத்திருக்கான் மாப்பிள்ள, நாளைக்கு பாரு சும்மா வேற லெவல்ல பேசுவான். கிழிப்பான். நீங்க பண்ணதுக்கு பேச வேற செய்யறாங்க உங்ககிட்ட. இவனுங்க மூஞ்சில எல்லாம் முழிக்கிறதுக்கே கடுப்பா வருது, இதுல பேச வேற செய்யணுமா? அவன் பேச ரொம்ப ஜாலி டைப் பூமாரி இவன். என் அண்ணனுக்கும் இவனுக்கும் அப்பப்ப நிறைய சண்டை வரும் தெரியுமா? ரெண்டு பேரும் அப்படி அடிச்சுப்பானுங்க. அசோக் மாமா சண்டை போடு வாராவா? இவனுங்க ரெண்டு பேரும் குடுமிப்பொடி சண்டை மாதிரி அடிச்சுக்குவானுங்க. எதுக்கு எடுத்தாலும் இவனுக்கும் அவனுக்கும் சண்டை வரும் பூமாரி. கொலாடி சண்டைலாம் நடந்திருக்கு இவனுங்க கிட்ட. டேய் அத்தை நல்லா இருக்காங்களா? எல்லாம் நல்லாதான் இருக்காங்க. அப்புறம் யாழினி எப்படி இருக்கா? இப்ப ரொம்ப முக்கியம் யாழினி எப்படி இருக்கான்னு கேக்குறது. அப்படியே அவ எப்படி இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு இவன் என்ன பண்ண போறான்? எப்படி இருக்கான்னு வேற கேக்குறான். அவளை பத்தி சம்மதமே இல்லாம இவ எதுக்கு கேக்குறான்? அவளுக்கு என்ன, அவ ரொம்ப ராணி மாதிரி நல்லா தான் இருக்கிறா. அப்புறம் தாத்தா? கொஞ்ச நேரம் கூட வாய் மூட்ட அமைதியா வரமாட்டியா? சாரிடா. ஏன்டா இந்த அண்ணன் இவ்ளோ கோவமா இருக்காரு? தெரியல பூமாரி, கார் ஓட்டிட்டு வர டென்ஷன் நினைக்கிறேன். சரி விடு, நீயும் கொஞ்ச நேரம் அமைதியா இரு, வீட்டுக்கு போயிட்டு எல்லாம் பேசிக்கலாம். சரிடா. இந்தாமா கெஞ்சி கேட்டுக்கிறேன், தயவு செய்து வந்தவங்க முன்னாடி மானத்தை வாங்கிடாதம்மா. அவங்களே எப்பயாச்சும் ஒரு தடவை தான் வராங்க, அதனால தயவு செய்து மானத்தை வாங்கிடாத. பிள்ளைக்கு பேர் வைக்க வேண்டி வராங்க, நல்ல காரியத்துக்கு வராங்க, அதனால எந்த பிரச்சனையும் இல்லாம போகட்டும். அட ஏன்பா நீங்க? நான் தான் வந்துட்டு சண்டைக்கு வலிச்சு கட்டிட்டு நிக்கிறேனா என்ன? உங்க பையன் அமைதியா இருந்துட்டு அமைதியா போனானா எந்த பிரச்சனையும் வராது. என்கிட்ட சண்டை போறாதன்னு சொல்றது நிறுத்திட்டு அவன்கிட்ட போய் சண்டை வலிக்காதன்னு சொல்லுங்க. அதெல்லாம் நான் சொல்லிக்கிறேம்மா, இருந்தாலும் உன்கிட்டயும் ஒரு வார்த்தை சொன்னேன், அவ்வளவுதான். அவங்க மனசுக்கு ஓராம நீ தான் பாத்துக்கணும். நம்மள தேடி வந்தவங்கள பாத்துக்காம எங்க போயிருவேன், அதெல்லாம் பாத்துக்குவேன். சரிதா மா. அடே எங்கடா என் பேரன்? உங்க பேரனை நான் ஒன்னும் கடத்திட்டு போல, பின்னாடி வரான். பேரன் பக்கத்துலயே எவ்வளவு சந்தோஷம் வேற. அம்மா எனக்கு தூக்கம் வருது, நான் போய் தூங்குறேம்மா. இந்தாடா, இப்பதானடா சஞ்சய் ரொம்ப நாள் கழிச்சு நம்ம ஊருக்கு வந்திருக்கான். அவன்கிட்ட ஒரு 4 வார்த்தை பேசிட்டு போய் தூங்காதான் என்ன? எப்பவுமே நைட்டு 12 மணி 1 மணிக்கு வரைக்கும் எவர்கிட்டயாவது கடலை போட்டுட்டு இருக்க வேண்டியது, இப்ப என்ன உனக்கு 9:30 போய் தூக்கம்? ஏன் 9:30 தூங்கக்கூடாதா? தூக்கம் வருது, அதனால போய் தூங்க போறேன். உங்க பேரங்கிட்ட பேசணும்னு எனக்கு ஒன்றும் அவசியம் கிடையாது. டேய் நான் அன்னைக்கே சொன்னேன் தாத்தாவை எழுத்து பேசாதன்னு, ஒழுங்கா அவர் சொல்ற மாதிரி கேளு. அம்மா போமா, எனக்கு தூக்கம் வருது. இதுங்க ரெண்டுக்கு தான் வேற வேலை இல்லைன்னு பார்த்தா நம்மளையும் கூட சேர்த்து சாவடிக்குதுங்க. தாத்தா அத்தை. அட வாப்பா பேராண்டி, அந்த தங்க பேராண்டிய பார்த்து எம்பிட்டு நாள் ஆச்சு. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க தாத்தா. பூமாரி காலில் விழு. இருக்கட்டும்ப்பா, நல்லா இருங்க. என் பேரனுக்கு என்னதான் ஆனாலும் இந்த மரியாதை மட்டும் குறையாது. அத்தை எப்படித்தான் இருக்கீங்க? எங்களுக்கு என்ன நல்லாதான் இருக்கும். என்ன அத்தை இன்னும் கோவமா தான் இருக்கீங்க போல. அப்படி இருந்துட்டாலும் அதெல்லாம் இப்ப எதுக்குப்பா கேட்டுட்டு? இந்தாமா 2 பேரும் ரொம்ப நேரம் பயணம் பண்ணி வந்திருக்காங்க, களைப்பா இருப்பாங்க. யாழ்னிய டீ போட்டு எடுத்துட்டு வர சொல்லு. ஐயோ அதெல்லாம் எதுவும் வேணாம் தாத்தா, இப்பதான் சாப்பிட்டுட்டு வந்தோம். ஏன் உங்க அப்பா நம்ம வீட்ல சாப்பிட கூடாதுன்னு வெளியவே சாப்பிட சொல்லிட்டானா? ஐயோ அப்படிலாம் இல்ல அத்தை, நாங்க மத்தியானம் கூட சாப்பிடலையா, ரொம்ப பசிச்சுது, அதனாலதான் வர வழியிலேயே சாப்பிட்டுட்டு வந்துட்டோம். அது சரி. நீங்க 2 பேரும் மட்டும் வந்திருக்கீங்க, எங்க உங்க அப்பா? நாங்க 2 பேரும் ஃப்ரெண்டோட கார்ல வந்தோம் அத்தை. அவங்க எல்லாரும் ட்ரெயின்ல வந்தாங்க.
திருச்சியில ஏதோ பந்தாமே, அதனால பஸ் எதுவும் கிடைக்கலையாம். சரி பச்சை புள்ளிய வச்சுட்டு எவ்வளோ நேரம் பஸ்ஸுக்காக வெயிட் பண்றதுன்னு அங்கேயே ரூம் எடுத்து தங்கிட்டாங்க அத்தை. அண்ணன்ட்ட பேசினேன், காலையில 12 மணிக்குள்ள வந்துருவேன் அப்படின்னு சொன்னான். அப்படியா? சரி சரி. இந்தாமா யாழ்னி, வந்தவங்களுக்கு காபி தண்ணி எடுத்துட்டு வந்து கொடு. அச்சச்சோ, அதெல்லாம் எதுவும் வேணாம் அத்தை. ஏன்பா, உங்க அப்பா நம்ம வீட்ல தண்ணி கூட குடிக்க கூடாதுன்னு சொல்லிருக்கானா? என்ன நைன்டி எதுக்கு எடுத்தாலும் எடக்கு மடக்காவே பேசுது. ஐயோ அப்படிலாம் இல்ல அத்தை, நீங்க கொண்டு வர சொல்லுங்க. சரி சரி, 2 பேரும் களைப்பா வந்திருப்பீங்க, வந்து முதல்ல உட்காருங்க 2 பேரும். சரிங்க தாத்தா. ஐயா, மாமா வந்துட்டாரு. மாமாக்கு இந்த காஃபியை கொடுத்து இம்ப்ரெஸ் பண்ணிட வேண்டியதுதான். மாமாக்காகவே ஸ்பெஷலா போட்ட காஃபி குடிச்சிட்டு என்ன சொல்ல போறாரோ கேட்கவே ரொம்ப ஆவலா இருக்கு. நான் அழகா தானே இருக்கேன், அஸ்டெல்லாம் கரெக்டாக தானே இருக்கு, ட்ரெஸ் எல்லாம் கரெக்டாக தானே இருக்கு. கரெக்டாக தான் இருக்கு. கண்டிப்பா என்னை பார்த்தோன்னே மாமா மயங்க போறாரு. யாழி நீயா இது இவ்வளோ அழகா இருக்குன்னு சொல்ல போறாரு. ரொம்ப எக்ஸைட்மெண்டா இருக்கு. சரி சீக்கிரம் போய் காஃபி குடிப்போம். யாழி வந்தியா இல்லையா? நான் வந்துட்டு இருக்கேமா. அடியே இந்தாட்டி. இவன் எதுக்கு இப்ப நந்தி மாதிரி வந்து முன்னாடி நிக்கிறான்னு தெரியலையே. என்ன குட்டையை கலப்பறதுக்கு வந்திருக்கான்னு தெரியல. சொல்லுங்கண்ணா. கையில என்ன? வந்தவங்களுக்கு அம்மா தான் காஃபி போட சொல்லிச்சு, அதான் போட்டு எடுத்துட்டு போறேன். அந்த காஃபியை ஓரமா வச்சுட்டு முதல்ல போய் எனக்கு டீ போட்டு எடுத்துட்டு வா. தலை வேற ரொம்ப பயங்கரமா வலிக்குது. அண்ணா, அதை போய் கொடுத்துட்டு வந்து டீ போட்டு தரேண்ணா. ஆமா, இப்ப வந்தவங்களுக்கு இந்த காஃபி ரொம்ப அப்படியே முக்கியம். இந்த ஒழுங்கு மரியாதையை நான் சொல்ற வேலையை நீ செய். சீக்கிரம் எனக்கு போய் டீ போட்டு எடுத்துட்டு வா போ. என்னமோ பொல்லாதவங்க ஊர்ல இருந்து வந்திருக்காங்களாமா, இதுல அவங்களுக்கு காஃபி ஒரு கேடு. காஃபி அம்மா இதோட 3 தடவை கூப்பிடுச்சுண்ணா. நான் போய் இதை கொடுத்துட்டு எடுத்துட்டு வரேண்ணா. சும்மா அந்த கடுப்பேத்திட்டு இருக்க. சொல்ல சொல்ல கேட்காம எப்படி போறா பாரு. இருக்கட்டும். சஞ்சயோட மோகத்துல தெரியுதியா? உனக்கு என்ன ஆகுதுன்னு மட்டும் பாரு. அவன் உனக்கு மாப்பிள்ளையா? நடக்கவே நடக்காது. நீ என்னதான் கனவுல நினைச்சாலும் அதை நான் நேரத்தை விட மாட்டேன்டி. யாழினி, இந்த யாழினி பொண்ணு உள்ள என்னதான் பண்ணுதுன்னு தெரியல. யாழினி விடுங்க அத்தை, ஏதாவது வேலையா இருப்பா, இப்ப வருவா, விடுங்க. அப்புறம் பேராண்டி எப்படி இருக்க? பார்த்து எம்பிட்டு நாள் ஆயிடுச்சு என் பேராண்டிய. நல்லா இருக்கே தாத்தா. பாப்பா உன் பேரு? பூமாரி தாத்தா. பூமாரி. நல்ல பேரு. பார்க்க லட்சணமா இருக்கமா. Thank you தாத்தா. இது எடுத்துட்டு வரதுக்கு உனக்கு இவ்வளவு நேரமா? குடு. இந்தாங்க 2 பேரும் காஃபி எடுத்துக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் யாழினி. எப்படி இருக்க? ஐயோ மாமா என்ன கியூட்டால இருக்காரு. அப்படியே சினிமா நடிகர் மாதிரி இருக்காரே. ஜிம் பாடிய பாரு. ஐயோ அழகா இருக்காரு. என் கண்ணையே மாமா மேல பற்றும் போல இருக்கு. என் மாமா விட்டா எப்படியே ரசிச்சுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கே. யாழினி உன்னதான், எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் மாமா. இவத்தாண்டி யாழினியா? பார்க்க நல்லா இருக்காளே. ஒருவேளை நம்மளுக்கு காம்படிஷனா வருவாளோ? சாச்சா, இவனுக்கு நான் கிடைச்சதே பெருசு, இதுல இந்த பொண்ணு வேறயா? அதெல்லாம் கிடைக்காது. நீங்க எப்படி இருக்கீங்க மாமா? நல்லா இருக்கேன் யாழினி. மாமாவை பார்த்த உடனே என்னென்ன பேச வைக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா மாமாவை பார்த்ததுக்கு அப்புறம் வாயிலிருந்து பேச்சே வர மாட்டேங்குதே. மாமா வரதுக்கு முன்னாடி எப்போ வருவார்னு ஆவலா இருந்தேன். ஆனா இப்ப இவரை பார்த்த உடனே எனக்கு கை கால்லாம் உதிருதே. கொடுத்துட்டல, என்ன வசமசம் நிக்கிற? போய் அந்த பாத்திரத்துல கழுவி வை. சரிம்மா போறேன்.